வழக்கமெல்லாம் விட்டுடுங்கப்பா சொன்னால் விடமாட்டான்றாங்க. பொன்னாடை அப்புறம் இந்த மாதிரி பரிசு அதெல்லாம் தேவையே இல்லை. வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீறுகொள் தமிழர் கூட்டம். அரிசி நோம்பிக் கொண்டிருந்த பெண்ணை ஒரு புலி துரத்த அரிசியை கீழே கொட்டி அந்த முரத்தாலே அந்த புலியை விரட்டிய மண் இந்த தமிழ் மண். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பல பெருமைகள் உண்டு. அது நாள் பூரா சொல்லலாம், அவ்வளோ பெருமைகள். ஆக பெண்கள் இல்லாமல் நாம் இல்லை, உலகமே இல்லை. அவர்களுக்கு உள்ள சக்தி, ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, தீமைகளை அழிக்கும் சக்தி, இந்த 3 சக்தியும் அவர்களுக்கு உண்டு. நமக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை ஆண்களுக்கு நாமே எண்ணி பார்த்து கொள்ளும். இந்த மாநாட்டிலே நான் அடிக்கடி அவர் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லுவேன், மாவீரன் குருவை. அவர் உயிரோடு இருந்திருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்துவாரோ அதே போன்று சிறப்பாக இந்த மாநாட்டை இந்த டெல்டா மாவட்ட செயலாளர்களும், அரியலூர் மாவட்ட செயலாளர்களும், பிற மாவட்ட செயலாளர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வண்டிகளை எடுத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே வெகுவாக பாராட்டுகிறேன். ஏனென்றால் இது போன்ற ஒரு மாநாட்டை வேறு எவரும் நடத்த முடியாது என்ற அளவிற்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெள்ளம்போல் தமிழர் கூட்டம். இது கடல இந்த கூட்டம் வழியிலே இடையிலே மழை இருந்தாலும் இன்னும் சில காவலர்கள் ஒத்துழைத்திருந்தால் அவர்களும் இங்கே வந்திருப்பார்கள். இன்னும் நின்று கொண்டு உட்காருவதற்கு இடம் இருந்திருக்காது. காவல்துறையும் அரசும் அதிகாரிகளும் வெகுவாக ஒத்துழைப்பு தந்தார்கள், எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மழை பெய்யும் போது அங்கே சில வண்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்கள் வரவிடாமல் செய்து விட்டார்கள். அதற்காக அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடாது. அப்படி அதே நேரத்தில் அவர்கள் கொடுத்த காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் கடலோர காவல்படையும் கொடுத்த ஒத்துழைப்பு வியக்கத்தக்கது. அந்த வகையில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆட்கொண்டு பழையபடி திருவண்ணாமலை மாவட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து சிறப்பாக பணியாற்றுகின்ற துரை கவுண்டர் அவர்களை இங்கே பேச விடாமல் செய்துவிட்டீர்கள். ஆனாலும் அவரை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த துரை கவுண்டர் எக்ஸ்-எம்பி தொடர்ந்து அவர் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அப்படியா?
மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒரு பெண்ணாக பிறக்கிறதுக்கு சாதாரணமாக தவம் செய்ய வேண்டாமா, மாதவம் செய்திட வேண்டும், பெரிய தவம். பிள்ளையா பிறக்கிறதுக்கு சாதாரணமாக அதெல்லாம் தவம்லாம் செய்ய வேண்டாம், சாதாரணமாக அது பிறந்துடுமா. இப்படி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் பெண்களுக்கு பெருமை சேர்க்க இந்த மாநாடு, பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும், அதற்கு வழிகாண இந்த மாநாடு. சத்தம் போடக்கூடாது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? இப்போ சத்தம் போடாத கேளுங்க, என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் சத்தம் போடுறதுனால பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நான் பேசுகிறது என்னன்னு புரிய மாட்டேங்க. எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு கட்டுப்பாடு வேணும். எல்லாரும் உதட்ட இருக்க மூடுங்க. இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். அதில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில், ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்து என்ன பேசினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? கத்துறோம் வாயில் ரெண்டு போடு, ரெண்டு அடி. வாயை மூடிட்டு கேட்குறத விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்கள்? சதம் போடுவா. நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது, அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள். அருமையான வார்த்தை. புறநானூற்றிலே இந்த சிலப்பதிகாரத்திலே மாமழை போற்றுதும் திங்களை போற்றும் என்று சொன்னார்கள். இன்னொன்றை அவர் அந்த காலத்திலே சொல்லவில்லை, பெண்களை போற்றுவதும் என்று இப்பொழுது நாம் சொல்லுவோம். பெண்களை போற்றுவதும். இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோடு பெண்ணுரிமை, பெண் கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் சரிபாதியாக இருக்கின்ற, என்ன சொல்லப்போனால் படிப்பிலே அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள், ஆண்கள் பின்னாலே இருக்கிறார்கள். அதே மாதிரி தொழில் செய்வதிலே கூட அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே படிப்பிலே அவர்கள் முதன்மையாக வருகிறார்கள். இந்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு, இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 320 சமுதாயங்கள், நாங்கள் யார், எங்களுடைய ஜனத்தொகை என்ன, எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது, சமூக நிலைமை என்ன, அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும். அதை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்க வேண்டும்? அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கிறவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதன் மூலமாக
மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். 108 சமுதாயங்கள் பயன்பெற்றன. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் தயங்குகிறீர்கள்? பக்கத்து மாநிலங்கள், பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் தயக்கம்? அதனால் அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் இந்த சமூகத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தில் சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த 10.5க்காக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடே அதிர்கின்ற அளவுக்கு அந்த 7 நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம். ஆனாலும் ஒரே ஒரு தீர்மானத்திலே, அரசு தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி, இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும். உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ கஞ்சாவையோ தொடாமல் விற்காமல், அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே, அந்த பகுதியிலே, அந்த வட்டாரத்திலே நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள். என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன். அது சின்ன சின்ன போராட்டமாக இருந்தாலும் சரி. இந்த கஞ்சா ஒழிய வேண்டும், சாராயம் ஒழிய வேண்டும். இந்த சமூகம், பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த 2 தீமைகளும் ஒழிய வேண்டும். இது செய்வது பெரிய காரியமல்ல. தமிழக முதல்வர் அவர்களே, ஒரு 3 மாதம் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டேன், அது சாத்தியம் அல்ல. ஆனாலும் ஒரு 10 அதிகாரிகளை என்னிடம் அனுப்புங்கள். நான் சொல்லுகின்ற யோசனையை நான் சொல்ல, அவர்கள் கேட்க, அதை உங்களிடம் சொல்ல நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் இந்த சமூக தீமை நிச்சயமாக உங்களால் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் என்று சொல்லுவதை விட சுலபமாக இப்பொழுது உங்கள் ஆட்சியில் நீங்கள் செய்யலாம். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 2 தீமைகளை நிச்சயமாக ஒழிப்போம். அந்த வகையில் இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய பெண்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்ற துறைகளெல்லாம் பெண்கள் தான் இன்றைக்கு முதன்மையாக வருகிறார்கள். பெண்கள் முன்னாலே போகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆண்கள் பின்னாலே தயங்கி நிற்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த 2 தீமைகள் தான். அதனால் இதை பெற்றோர்கள் ஊக்குவிக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் அரசு ஒத்துழைக்க வேண்டும்.
பெற்றோர்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் அதை தொழாமல் கண்காணிக்க வேண்டும். இங்கே என்னுடைய நண்பர், கழுதகை நண்பர், அவருடைய ஒரு பிள்ளை, இதனாலே நான் பேரை சொல்லக்கூடாது, இந்த கையாவுக்கு அடிமைப்பட்டு அவர் எவ்வளவோ செலவு பண்ண, எப்படியோ எல்லா டாக்டரையும் பார்த்தார். அந்த பிள்ளை இன்று வரை திருந்தவில்லை, திருத்த முடியவில்லை, கஞ்சாவுக்கு அடிமையாகி. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த தீமையை உங்கள் தெருவிலே யார் விற்றாலும் அவர்களை நீங்களே பிடித்து போலீஸ்கிட்ட ஒப்படையுங்கள். போலீஸும் அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை மிக சிறப்பாக வெற்றிகரமாக, இது போன்ற மாநாடு இதுவரை நடக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்த ஒன்றிய, கிளை, மாவட்ட, நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். இப்போ ரோடு ரொம்ப நல்லா அழகாக போட்டிருக்காங்க. 140 கிலோமீட்டர் போனாலும் கூட தெரியாது. ஆனால் அத்தனை கிலோமீட்டர் போனால் 80 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஒரு மணிக்கு 80 கிலோமீட்டர், அதற்கு மேலே போகக்கூடாது, போக வேண்டாம். அதுவும் இரவு வேளை. அதனால் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேகமாக போகாதீர்கள். உங்களுடைய உயிர் மிக மிக முக்கியமானது. உங்கள் குடும்பத்தினருக்கு அது தேவை. நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். ஒரு சின்ன விபத்து கூட எங்கும் நடக்கக்கூடாது. இந்த மாநாட்டுக்கு சென்றோம், இந்த விபத்து நடந்தது என்ற கெட்ட பெயர் இந்த மாநாட்டிற்கு பொறுப்பாளர்களுக்கு வரக்கூடாது. அந்த வகையில் பாதுகாப்பாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் வேகமாக போய் என்ன சாதிக்க போகிறோம்? எல்லாவற்றையும் விட உயிர் முக்கியமானது. அந்த உயிர் போன பிறகு அப்புறம் என்ன இருக்கிறது? குடும்பமே இல்லை. அதனால் அதில் மிக கவனமாக நீங்கள் இருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த மாநாடு சிறக்க ஒத்துழைத்த ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏனைய அரசு ஊழியர்களுக்கும், இந்த இடத்தை சீர்படுத்த சுற்றுலாத்துறை ஒத்துழைத்த சுற்றுலாத்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அருமை சொந்தங்களே, என் உயிரினும் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக ஊர் போய் சேருங்கள் என்று நாளைக்கு எனக்கு தொலைபேசியிலே பேசுங்கள். 2026 வெற்றி கூட்டணி அமைப்பேன். ஆமாம், 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று 3 தரம் சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள். நான் சொல்லுவது தான் நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.